சரியா 26வது ஓவர்ல எல்லாம் நல்லா போயிட்டுருக்கப்ப, நம்ம இந்திய அணிக்கு நடந்த ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியான, மோசமான சம்பவம். இதன் காரணமாக கடைசி வரைக்கும் இந்த ஆட்டத்தில ரொம்ப கஷ்டப்பட்டு போராடின நம்ம இந்திய அணி. இதன் காரணமாக ஒரு வழியா போராடி ஒரு பரபரப்பான த்ரில்லரான திக் திக் வெற்றிய இப்ப நம்ம இந்திய அணி ஒரு வழியா இங்கிலாந்து அவங்க மண்ணுல வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இன்னைக்கு நம்ம இந்தியா, இங்கிலாந்து இடையே நடந்த இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்தியா தொடர்ந்து இங்கிலாந்து கிட்ட தோத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. எப்படி இந்த ஆட்டத்துல இங்கிலாந்து அணி அவங்கள வீழ்த்தி அபாரமான வெற்றிய அடைஞ்சாங்க? 26வது ஓவர்ல நம்ம இந்தியாவுக்கு நடந்த மோசமான சம்பவம் என்ன? அதுக்கப்புறமா எப்படி எல்லாருமே போராடி இந்த மேட்ச்ல ஜெயிச்சு காட்டுனாங்க? அப்படிங்கிற முழு விவரம், இந்த ஆட்டத்த பத்தின ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவுல பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. இன்னைக்கு எட்பாட்ஸ்டன்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாட துவங்குறாங்க. ஏற்கனவே 5 T20 மேட்ச் விளையாண்டு ஒன்று கூட ஜெயிக்க முடியாத மோசமான பரிதாபமான நிலைமையோட தான் இந்த மேட்சையே நம்ம இந்தியா விளையாட துவங்குறாங்க. வழக்கம் போல் சுப்மன் கில் அவர் டாஸ் தோத்ததை தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுக்காம இங்கிலாந்து அணி அவங்க பேட்டிங் எடுத்துக்கிறாங்க. இங்கிலாந்து அணி அவங்களுக்கு பக்கம் பேட்டிங் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்த டங்கெட், அதுக்கப்புறமா பெத்தல். இதில் டங்கெட் நல்லா விளையாண்டாரு, அதிரடியாகவும் விளையாண்டாரு, 43 ரன் குவிச்சாரு. ஆனால் பெத்தல் 14 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த ரூட் கேப்டனான ஹாரி ப்ரூக் அவர் கூட சேர்ந்து செம்மையாக பார்ட்னர்ஷிப் போட போகிறாரு அப்படின்னு பார்த்தா ஹாரி ப்ரூக் 1 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஜாஷ் பட்லர் 5 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. சாம் கரன் 0 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. இப்படி 80 ரன்னுக்கே போட்டுன்னு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்த இங்கிலாந்து அணி 80 ரன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. இதனால் நம்ம இந்தியா 200க்குள்ளேயே ஈஸியாக இங்கிலாண்டை சுருட்டிடலாம், இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு நல்ல வெற்றியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப ஜோ ரூட் வந்து இங்கிலாந்து அணியை அந்த ரூட் வேறு மாதிரி நின்று ஜோ ரூட் அவர் காப்பாற்றினார். அவருக்கு அதுக்கப்புறமா வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே கொஞ்ச நேரம் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. முக்கியமாக வில்ஜாக் வந்தார், ஒரு 20 ரன் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்த டாசன் 68 ரன் நின்று எடுத்து கொடுத்தாரு. இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் விளையாண்டதால் ரொம்ப ஈஸியாக இங்கிலாந்து அணி 200 ரன்னை கடந்து 280, 90 அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கோருக்கு எட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து அணியை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. இப்படி இருக்க ஜோ ரூட் கடைசி வரைக்கும் நின்று விளையாடுறாரு. ஆனால் டாசன் 68 ரன்னுக்கு அவுட் ஆனதுக்கப்புறமா ஆர்ச்சர் வந்தார், தடால் புடால்னு சிக்ஸர்களை அடித்தார், 12 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ரஷீத் 1 ரன்னு. அடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகாமல் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு. அவருக்கு ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டு வந்தவங்க சிங்கிள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காம அவங்களும் பிக் ஷாட் விளையாட ஆசைப்பட்டதின் விளைவு கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி கிட்டத்தட்ட ஒரு 13 பந்து மிச்சம் இருக்குது. ஜோ ரூட்டும் நாட் அவுட் ஆகாமல் இருக்கார். ஆனால் எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க இங்கிலாந்து அணி. இதன் காரணமாக 258 ரன் தான் இங்கிலாந்து அணி அவங்களால கடைசி வரைக்கும் எடுக்க முடிஞ்சுது. இப்படி இருக்க 259 ரன்னை வெற்றியின் டார்கெட்டாக நம்ம இந்தியா சேசிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரோஹித் சர்மா அதே போல் விராட் கோலி 2 பேருமே இந்தியன் டீமுக்கு கம்பேக் கொடுத்துட்டாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு அசால்ட்டான ரன், ரொம்ப ஈஸியாக நம்ம இந்தியா அடிக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில் 2 பேருமே ஓப்பனராக வராங்க. ரோஹித் சர்மா ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணார், ஒரே ஒரு 4 மட்டும்தான் அடித்தார். ஆனால் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா அவருக்கான வழக்கமான அதே பாணி தான், பாலுக்கு பால் ரன் எடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் ரோஹித் சர்மா ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகி வெளியேறிட்டார். 11 ரன் தான் எடுத்தார் ரோஹித் சர்மா. அவர் போனதுக்கப்புறமா உடனே உள்ளே வந்த விராட் கோலி அவரும் ஒரு 4 அடித்தார், 5 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டார். இப்படி 2 ஜாம்பவான்கள் இவங்க 2 பேரும் நின்றா போதும் ஈஸியாக இந்த டார்கெட்டை இந்தியா சேசிங் பண்ணி ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா 2 பேருமே அடுத்தடுத்துன்னு அவுட் ஆகி நம்ப முடியாத ஷாக்கை நம்ம இந்தியன் டீமுக்கு கொடுத்தாங்க. ஆனால் கேப்டனான சுப்மன் கில் அவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ரொம்ப நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாண்டார். அவர் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐயர் துணை கேப்டன் அப்படிங்கிற அவருடைய அந்த பதவியை ரொம்ப அழகாக பண்ணார். அவரும் அவருடைய பங்குக்கு அந்த 50 ஸ்ட்ரைக் ரேட்லேயே பொறுமையாக விளையாண்டார். ஆனால் சுப்மன் கில் 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகப்படுத்திக்கிட்டு எல்லா பாலையுமே அதிகபட்ச பால் எல்லாத்தையுமே பவுண்டரிகளாகவே அடித்து தள்ளிக்கிட்டு இருந்தார். சுரேஷ் ஐயர், கில் 2 பேருமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஈஸியாக இந்த மேட்சை ஒரு 35-40 ஓவருக்கெல்லாம் முடிச்சிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு கில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரில, கால் சுலுக்கா கை சுலுக்கா அப்படின்னு தெரில, என்னால் முடியலப்பா அப்படின்னு கிரவுண்ட்லேயே படுத்துட்டாரு.
80 ரன்கள் அடிச்சிருந்தாரு கில். 75 பந்துக்கே எடுத்திருந்தாரு. ஆனா என்னால முடியல அப்படின்னு அவர் கடைசியா ரிட்டயர் ஹர்ட் ஆகி வெளிய போறாரு கில். கரெக்ட்டா 26வது ஓவர்ல நடக்குது இந்த சம்பவம். 27வது ஓவர்லயே ஸ்ரேஷ் ஐயர் அவரும் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இப்படி 2 முக்கியமான பேட்ஸ்மேன்கள் நங்கூரம் மாரி நின்று இந்தியாவ வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போன 2 பேருமே பொட்டு பொட்டுன்னு அவுட் ஆவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது கில் ரிட்டயர் ஹர்ட் ஆயிட்டாரு. ஸ்ரேஷ் ஐயர் அவுட் ஆயிட்டாரு. இப்படி இவங்க 2 பேருமே போனதுக்கு அப்புறமா அடுத்து உள்ள வந்த ராகுல் அவராவது நின்று நல்லா விளையாடுவாரு அப்படின்னு பார்த்தா அவரும் ஒரே ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த நேரத்தில ரொம்ப அதல பாதாள நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டாங்க. இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது திரும்பவும் ஒரு கஷ்டமான விஷயமாக ஆயிடுமோ, வெற்றிய பக்கத்துல வச்சுக்கிட்டே கோட்ட விட்டுருவாங்களோ அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த இடத்துல முக்கியமா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் 2 பேருமே சூப்பரா பேட்டிங் பண்ணாங்க. முக்கியமா அக்ஷர் பட்டேல் அந்த நேரத்தில அந்த விக்கெட் சரிவுல ஏற்பட்ட அந்த பிரஷர சிக்ஸர் பவுண்டரிகள் அடிச்சு ரொம்ப அழகா ரிலீஸ் பண்ணாரு. பத்தாக்குறைக்கு நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஸ்லோவான இன்னிங்ஸ விளையாண்டாரு. விக்கெட் இழக்காம இருக்கக்கூடிய அந்த ஸ்லோவான இன்னிங்ஸ விளையாண்டு 2 பேருமே நல்லா விளையாண்டு பார்த்தீங்கன்னா, மேட்ச அப்படியே கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போனாங்க. இதில அற்புதமா விளையாண்ட அக்ஷர் பட்டேல் ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்றாரு. நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவரும் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஹாஃப் செஞ்சுரி நெருங்கி வந்துட்டாரு. ஸோ இதன் காரணமாக ஒரு கட்டத்தில 26வது ஓவர்ல 2 பேருமே அடுத்து நடைய கட்டினதுக்கு அப்புறமா இந்தியா இந்த மேட்ச்லயுமே ஜெயிக்க முடியாது. தொடர்ந்து இங்கிலாந்து கிட்ட இந்த தொடர்ல கிளீன் ஸ்வீப் ஆயிட்டாங்க T20 மேட்ச்ல. அட்லீஸ்ட் ஓடிஐ சீரிஸையாவது கைப்பற்றுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வெற்றிய பக்கத்துல வச்சுட்டு கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க நேரத்துல நல்லபடியா வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் 2 பேருமே சூப்பரான ரன் சேசிங்க நடத்தி முடிச்சாங்க. இதன் காரணமாக தோல்வி விளிம்பு வரைக்கும் போன நம்ம இந்தியா ஒரு வழியா இந்த மேட்ச்ல ஜெயிச்சு இங்கிலாந்து அணிக்கு T20 சீரிஸ்ல வாங்கின அடியை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஓடிஐ சீரிஸ் மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம இந்தியா வெற்றி பெற்று இந்த ஓடிஐ சீரிஸை வெற்றியுடன் நம்ம இந்தியா துவங்கியிருக்காங்க. இங்கிலாந்து அணி எப்படி நம்மளை க்ளீன் ஸ்வீப் பண்ணாங்களோ அதே மாதிரி ஓடிஐ சீரிஸில் இங்கிலாந்து அணியை க்ளீன் ஸ்வீப் பண்ணி பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு இப்போ இந்தியன் டீம் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா ஜெயிச்சு இங்கிலாந்து மண்ணில் வெற்றியை இப்போ தான் முதல் முறையாக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த டூரில். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.